இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 12வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். 12வது பாடம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாடம். பாடத்தினுடைய தலைப்பு காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் நம்பத்தகுந்தவர் அல்லது தேவன் உண்மை உள்ளவர், எப்படி வேணா சொல்லலாம். 11 பாடங்கள் நம்ம யோசுவா புத்தகத்திலிருந்து படித்திருக்கிறோம். அடுத்த 2 பாடங்களும் யோசுவா புத்தகத்திலிருந்து படித்துக் கொள்ள போகிறோம். மரண படுக்கையில் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்கள் எவ்வளவு முக்கியம். பைபிள்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு சம்பவம் ஞாபகத்துக்கு வருதா? யாராவது மரண படுக்கையில் இருக்கும் பொழுது வாக்குறுதிகளை கொடுத்துருக்குறாங்களா? ஏதாவது முக்கியமான வார்த்தைகள் பேசியிருக்கிறாங்களா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? யாக்கோபு மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவன் எப்படி அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தான், எப்படி அவன் பேசுறான். யோசேப்பு அவன் மரண படுக்கையின் போது அவன் கொடுத்த வாக்கு மூலம் என்ன, இல்லை என்ன அவன் கொடுத்த கட்டளை என்ன? அதே மாதிரி பைபிளில் வேற யாராவது மரண படுக்கையின் போது ஏதாவது மெசேஜை கன்வே பண்ணியிருக்கிறாங்களா? அப்படின்னா யாருன்றதை உங்களால் சொல்ல முடியுமா? அது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? ஒரு மனுஷனுடைய வாக்கு மூலம், மரண படுக்கையின் போது இருக்கக்கூடிய வாக்கு மூலம் மெசேஜ் இருக்கு பாருங்க, அது யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கிறா, அதான் விஷயம். ஏன் இதை சொல்கிறோம்? வாழ்ந்திருக்கும் போது அவர் பேசுவதை விட அவர் மரிக்கும் தருவாயிலே பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அவருடைய 7 வார்த்தைகள் என்று அழைக்கப்படுகிறது, அது எவ்வளவு முக்கியம், சரிங்களா? அதே போல தான் இப்போ யோசுவா மோசேவோடு இருந்தான். யோசுவா மோசே மரித்த பிற்பாடு அவன் வழி நடத்தினான். யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான். இப்போ யோசுவா மரண படுக்கையில் இருக்கிறான். மரண படுக்கையில் இருக்கக்கூடிய யோசுவா வாக்கு மூலத்தை கொடுக்கிறான் அல்லது ஒரு உரையாடல் ஒன்றை நடத்துகிறான். யோசுவாவினுடைய மரண படுக்கை உரையாடல் தான் யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த பாடத்தினுடைய அடிப்படை வசனம் அதிகாரம். அப்ப யோசுவா 23ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். அதுல யோசுவாவினுடைய மரண படுக்கையில அவர் உரையாடின உரையாடல் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உரையாடலை 4ஆ பிரிச்சுக்கிறோம். யோசுவாவின் உரையாடலில் உள்ள நோக்கம், இதை படிக்கணும் பாருங்க. 2வது யோசுவாவின் உரையாடலில் உள்ள எச்சரிப்பு, ஒரு எச்சரிப்பு இருக்கு, அதை படிச்சுக்கணும் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த உரையாடல்ல தேவனுடைய நீதி, கொஞ்சம் லேசா கொஞ்சம் ஒரு கோபம் அங்க இருக்கு பாருங்க. அந்த தேவ நீதி, அந்த கோபத்தை என்னன்றது கொஞ்சம் படிச்சுக்கணும் பாருங்க. 4வது கடைசியில யோசுவாவின் உரையாடல்ல ஒரு அழைப்பு, ஒரு அப்பீல் ஒன்று கொடுக்குறாரு. அந்த அப்பீல் என்ன, இதை படிச்சுக்கணும். ஆக 4 விஷயம் படிக்க போறோம்னு சொன்னேன். 1, யோசுவாவின் உரையாடலில் உள்ள நோக்கம், அதில் உள்ள எச்சரிப்பு, அதில் உள்ள தேவ நீதி, யோசுவாவின் உரையாடலில் உள்ள தேவனுடைய அழைப்பு என்ன, இந்த 4 விஷயத்தையும் படிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, யோசுவா புத்தகத்தை மிக சுவாரஸ்யமாக மாற்றி நாங்களும் புரிந்து கொள்ளும்படி எங்களை கண்களை திறக்கிறீங்க. யோசுவா புத்தகத்துல எங்களுடைய முகத்தையும் இயேசுவின் முகத்தையும் காணும்படி ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அதற்காக நன்றி தகப்பனே. இந்த நோக்கத்திற்காக இந்த புத்தகத்தை கொடுத்தீரோ, அந்த நோக்கம் எங்களுக்குள்ளாக நிறைவேறுதலை அடையட்டும் சுவாமி. இப்பொழுது படிக்க போற 12வது பாடத்தை உடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God is faithful. தேவன் நம்பத்தகுந்தவர் அல்லது தேவன் உண்மை உள்ளவர். இந்த தேவன் உண்மை உள்ளவர் என்ற வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயாவது வருதா? புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது வருதா? கொஞ்சம் யோசிங்க. 1 கொரிந்தியர்ல பாருங்க, எபிரேயர்ல பாருங்க. என்னைக்குமே ஒரு தலைப்பு எடுத்தோம்னு சொன்னா அந்த தலைப்பு பைபிள்ல எங்கேருந்து வருது? அப்ப God is faithful என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1 கொரிந்தியர்ல வருகிறது, அப்புறம் 1 கொரிந்தியர்ல வேற இடத்துல வருகிறது, எபிரேய புஸ்தகத்துல ரொம்ப பிரபலமான ஒரு அதிகாரத்துல வருகிறது. எல்லாம் போய் பாருங்க. God is faithful. தேவன் நம்ப தகுந்தவர். தேவனை நம்பலாம்ப்பா. ஏன் அதை படிக்கிறோம் அப்படின்னா, யோசுவா 23ஆம் அதிகாரத்துக்கும் தேவன் நம்ப தகுந்தவர், தேவன் உண்மை உள்ளவர் என்கிற வார்த்தைகளுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. சரி, அப்ப யோசுவாவுடைய உரையாடல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த உரையாடல் பற்றின முதல் விஷயத்தை நம்ம படிச்சுக்கலாம். இப்ப யோசுவா வயசாயிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா எவ்வளவு வயசு? அந்த அந்த உரையாடலுடைய நோக்கம் என்ன? நல்ல கருத்தா பார்க்கும் பொழுது 3 நோக்கங்கள் இருக்குது. இந்த 3ல எது பிரதான நோக்கம்
நீங்க சொல்றீங்களா? வாங்க யோசுவா 23ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருவோம். யோசுவா 23. யோசுவா 23ல வசனம் 1 கவனிங்க. முதல் நோக்கத்தை கொஞ்சம் சற்று நம்ம ஆராயலாம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனாக மாறினான். வயது சென்றுனா என்ன வயசு? 23:14 பாருங்க. இதோ இன்று நான் பூலோகத்தர் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். எல்லாரும் போற மாதிரி, எல்லாரும் மரிக்கிற மாதிரி நான் மரிக்க போறேன் அப்படின்னு சொல்றாப்புல. சரி, இப்ப 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 29 பாருங்களேன். 24, 29. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயது உள்ளவனாய் மரணம் அடைந்தான். அப்ப 23:1 சொல்லுது யோசுவா வயது சென்று இருக்கிறான். 23:14 சொல்லுது நான் எல்லோரும் போகிற வழியே போறேன். 24 வசனம் 29 சொல்லுகிறது 110 வயசு இருக்கும் போது அவர் மரித்தார். இப்ப கிட்டத்தட்ட 110 வயசுல வந்துட்டாரு, மரண படுக்கையில் வந்துட்டார். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப அந்த மரண படுக்கையின் போது அவர் என்ன செய்யறாரு? வசனம் 2, 23:2 பாருங்க. 23:2 யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன். அப்ப யார் யார் அழைக்கிறாங்க? மூப்பரை, தலைவரை, நியாயாதிபதிகளை, அதிபதிகளை எல்லாரையும் அழைத்து நான் வயசாயிருச்சியா, நான் சில காரியத்தை நான் பேசணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த உரையாடலினுடைய முதல் நோக்கம் என்ன? 23:1 வாசிச்சோம், 23:2 வாசிச்சோம். இதுல இருந்து சொல்லுங்க, அவருக்கு வயசாயிருச்சு, ஏதோ முக்கியமான மெசேஜை கொடுக்க விரும்புறாரு இல்லையா? ஒருத்தங்க வயது சென்ற போது அவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டு வச்சு ஏதாவது பேசுவாங்க இல்லையா? அதே போல 23ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கு வயசை கிட்டத்தட்ட 110 வயசாயிருச்சு. என்ன? அப்ப யோசுவா 110 வயசாயிருச்சு. இப்ப அவரு தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போயிருக்கலாம். அங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யோசுவாவுக்கு வயசாயிருச்சு, ஏதோ விஷயத்த சொல்லணும்னு பார்க்குறாரு. இது முதலாவது ஒரு நோக்கம். இப்போ வயசான காலத்துல அவர் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். இது மட்டும் கிடையாதுங்க. 2வது விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, அவர் ஏன் மூப்பரை, தலைவரை, நியாயாதிபதியை இவங்கெல்லாம் ஏன் அழைச்சாரு அப்படின்னா, ஒரு அதிகாரம் முன்னாடி செல்வோம். அங்க ஒரு அழகான வார்த்தை இருக்கு பாருங்க. 21ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 21, 43, 44ல யோசுவாவின் உரையாடல்ல உள்ள 2வது நோக்கத்தை கவனிங்க. 43, 44, 45ல வாசிக்கிறேன். இதுல ஒரு வார்த்தை திரும்ப 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 வருது. எத்தனை முறை வருது நீங்க கண்டுபிடிங்க. நான் வாசிக்கிறேன். இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். இப்ப 43ல வந்த ஒரு வார்த்தை திரும்ப வருது. கர்த்தர் அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. ஏதோ வார்த்தை திரும்ப 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 வருதுன்னு சொன்னேன். கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? 43ல ஒரு முறை வருது, 44ல அங்க 3 முறை வருது, 45ல 2 முறை வருது. ஆக மொத்தம் ஒரு வார்த்தை 3 வசனங்கள்ல 6 முறை வருகிறது. அந்த வார்த்தை என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க, இது நல்ல ஒரு வேதபாட நேரம். பாருங்க, நல்ல பைபிளை நம்ம ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப என்ன வார்த்தை வருது? அந்த வார்த்தை ஏன் அப்படி வருது? ஒரு வார்த்தை 6 முறை வருதுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை என்னன்னா எல்லாம். இப்ப கவனிங்க. இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அப்புறம் கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அடுத்தது 3வது பாருங்க. அவருடைய எல்லா சத்துருக்களிலும்
அப்புறம் பாருங்க, சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்புறம் பாருங்க, நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. எல்லாம் அவர் என்ன சொன்னாரோ எல்லாம் நிறைவேற்றினார். எல்லா சத்துருக்களையும் அவள் கையில் ஒப்பு கொடுத்தார். நல்வார்த்தைகள் எல்லாம் ஒன்று கூட கீழே விடல, எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். இப்ப தலைப்பு என்ன? காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். தேவன் நம்ப தகுந்தவர், தேவன் உண்மை உள்ளவர்னு சொன்னோமே. அவரு என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 21ஆம் அதிகாரத்துல யோசுவா சொல்றாரு, அவர் என்ன சொன்னாரோ, என்னென்னலாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்தாரே அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா? இப்ப யோசுவா 23:3-5 வரைக்கும் வாசிப்போம். அப்ப கடந்த காலத்துல அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த கானான் தேசத்தை பத்தின வாக்குத்தத்தம் எல்லாவற்றிலும் அவர் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். இப்ப என்ன சொல்ல வராரு? 110 வயசு கிட்ட, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அதான் 21ல பார்த்தோம். என்ன? எல்லா சத்துருக்களையும் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாய் பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையின்றி அகற்றி போடுவார். ஒரு வார்த்தை வருது, ஃபியூச்சர்ல வருது. ஏற்கனவே எல்லா சத்துருக்களையும் உங்க கையில கொடுத்துட்டார், பாஸ்ட். இப்ப ஃபியூச்சர் என்ன அப்படின்னா, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்களை பார்வையின்றி அகற்றி போடுவார். அப்ப பெரிய வேலையை முடிச்சிட்டாரு, சொச்ச வேலை கொஞ்சம் இருக்குது, அடிச்சு தூக்கி போட்டாரு, இன்னும் கொஞ்சம் வேலையா இருக்குது, அதையெல்லாம் அகற்றி போடுவார். அப்ப தேவன் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல அவர் உண்மை உள்ளவராக, தேவன் அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல நம்ப தகுந்தவராக இருந்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டிட நிற்கும், நிறைவேறிடுச்சு. அதை போலவே மீதமுள்ள சொச்ச வேலையிலும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அவர் உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வையின்றி அகற்றி போடுவார். சரிங்களா? அப்ப என்ன சொல்ல வராரு? வயசாயிருச்சு பேச வராரு. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் பேச வராரு? அப்ப கடந்த காலத்துல கானானியர்கள் எல்லாம் விரட்டி அடிச்சார். அதே போல அங்கும் இங்குமாக இருக்கக்கூடிய சொச்ச மீதமான கானானியர்களை விரட்டுவார். என்ன? அப்ப அந்த மரண வாக்கு மூலம் இந்த நோக்கம் உங்களுக்கு புரியுதா? முதல் நோக்கம், வயசாயிருச்சியா பேச வரேன். ஏன் பேச வரீங்க? இன்னும் கொஞ்சம் சொச்ச வேலை இருக்குது, அந்த சொச்ச வேலையும் அகற்றி போடுவார். எப்படி? கடந்த காலத்துல எல்லாம் செஞ்சிருக்காருல்ல, இவ்வளோ விஷயம் உங்களுக்காக செஞ்சிருக்கிறார்ல, இதையும் அவர் செய்வார். என்ன? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரி. இப்ப 3வது நோக்கம், இப்ப வயசானதுனால அவர் பேச வராரா? இன்னும் சொச்ச வேலை இருக்குது அதனால பேச வராரா? ஒரு அழகான ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அதுதாங்க பிரதான நோக்கம். மரண சமயத்துல கூட அவர் பேசணுன்றதுக்கு அவரை உந்தி தள்ளியது எது? வாங்க பாருங்களேன், ஒரு அழகான வாக்கியம். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அதிகாரம் 49 பக்கம் 506. கவனிங்க, ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு. அவரை உந்தி தள்ளிய நோக்கம் என்ன? யாரை உந்தி தள்ளிய? யோசுவாவை உந்தி தள்ளிய நோக்கம் என்ன? சாகர நேரத்துல கூட ஒரு உரையாடல், ஒரு செய்தி தலைவர்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரு. என்ன விஷயம்? ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு, கவனிச்சிங்களா? ஜனங்கள் தங்களுடைய சுதந்திரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு சில வருடங்கள் கடந்திருந்தன. இஸ்ரவேலின் மேல் நியாய தீர்ப்புகளை இதற்கு முன் கொண்டு வந்திருந்த அதே தீமைகள் மீண்டும் துளிர்த்து வருவது ஏற்கனவே காணக்கூடியதாக இருந்தது. என்னவா? இஸ்ரவேலின் மேல் நியாய தீர்ப்புகளை இதற்கு முன் கொண்டு வந்திருந்த அதே தீமைகள் மீண்டும் துளிர்த்து வருவது காணக்கூடியதாக இருந்தது. எந்தெந்த தீமைகள்லாம் இஸ்ரவேல் மேல நியாய தீர்ப்பை கொண்டு வந்துச்சோ அதே தீமை வந்துட்டு இருக்குது. அப்ப யோசுவா கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டான். இப்ப தேசம்
அமெரிக்கையா இருக்கும்போது படிச்சோமா? அப்ப ஜனம் சும்மா இருந்துச்சா? இவங்க என்ன செய்யுதுங்க, யோசுவா தன் மேல் வயதின் பலவீனங்கள் வருவதை உணர்ந்து தன்னுடைய வேலை விரைவாக முடிவடையும் என்பதை அறிந்தபோது தனது ஜனங்களின் எதிர்காலத்தை எதிர்பார்ப்பினால் நிறைந்தான். வயதான தங்கள் தலைவனை சுற்றி அவர்கள் கூடின போது தகப்பனுடையதை காட்டிலும் அதிக ஆர்வத்தோடு, அப்ப தேசம் இளைப்பாறுதலை ருசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜனம் சும்மா இல்ல, கானான் மக்களுடைய பாவத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வயசான காலத்துல யோசுவாவுக்கு இந்த செய்திகள் கேள்விப்படுறாரு. அவர் பார்க்கிறாரு, மரண படுக்கையில அவரு சில எச்சரிப்புகளை கொடுக்க விரும்புகிறார். ஆக அவரை அவர் ஏன் அந்த வாக்குமூலம் கொடுக்கிறார்? மரண படுக்கையில அந்த உரையாடல் ஏன் செய்யறார்? வயசாயிருச்சு செய்யறார். அடுத்தது செய்ய வேண்டிய வேலை இன்னும் கொஞ்சம் சொச்சம் இருக்குது, அதை அறிவுறுத்த வரார். மூன்றாவது, ஜனம் கானான் தேசத்துல போயிட்டு கொஞ்சம் பாவத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை வருஷம் படாத பாடு பட்டு 40 நாள்ல போக வேண்டியது 40 வருஷம் கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. எகிப்துல எவ்வளவு கஷ்டம், வரும்போது வழியில எவ்வளவு கஷ்டம், கானானுக்குள்ள வரும்போது எவ்வளவு கஷ்டம், எத்தனை பேர் செத்து மடிஞ்சிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் புரிஞ்சுட்டு பரிசுத்தமா வாழணும் இல்லையா? எல்லா கடமைகளும் முடிஞ்ச போது, ரெஸ்ட் எடுக்கும் போது தப்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப யோசுவா கிட்டத்தட்ட 110 வயசுல பாரம் உள்ளவனாய் மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இங்க அற்புதமான ஒரு பாடங்க, அற்புதமான ஒரு பாடம். பாடம் நம்பர் 1, வயசான காலத்துல கூட இந்த யோசுவாவை போல நம்ம ஊழியங்களை செய்யணும். வயசாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம், இவ்வளவு நாள் ஊழியம் பார்த்தோம், இனிமே அந்த பாஸ்டர் பார்த்துப்பாங்க, அந்த எல்டர் பார்த்துப்பாங்க. கிடையாதுங்க. வயசான யோசுவா மக்களுடைய தவறுகளை பார்த்தார். எனவே வயசை காமிச்சு சாக்கு போக்கு சொல்ல விரும்பல. அவரு வயசான காலத்துல கூட ஊழியத்தை செஞ்சார். அவரு மரணப்படுக்கையில இருந்த போதிலும் கூட ஊழியத்தை செஞ்சார். மக்கள் எங்க தப்பு செய்யறாங்க என்பதை பார்த்தார். அப்ப குடும்பத்தின் தலைவர்கள், சபையின் தலைவர்கள், ஊழியத்தின் தலைவர்கள் உள்ள வரக்கூடிய தீமைகளை உங்களால் பார்க்க முடிகிறதா? சுச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை பற்றி நீங்க எடுத்து உங்களால சொல்றீங்களா? யோசிச்சு பார்க்கணும். யோசுவா வயசான காலத்துல கூட ஜனங்களுக்குள் கானான் தேசம் நுழையும் பொழுது அதை எச்சரிக்க முன்வரான். அப்ப இது ஒரு குடும்ப தலைவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம். குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் லேசா உலகம் உள்ள நுழையும் போது உடனே அதை கண்டுபிடிச்சுக்கிறீங்களா? என்ன கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறேங்க. அதுதான் கத்துக்கிற முதல் பாடம். சரிங்களா? ஆக அந்த மரண படுக்கையில அவர் ஒரு உரையாடல ஆரம்பிக்கிறாரு. நோக்கம் புரியுதா? சரி. இப்ப 2வது, யோசுவாவின் உரையாடலில் உள்ள எச்சரிப்பு. அந்த உரையாடல்ல ஒரு எச்சரிப்பு இருக்கு. யோசுவாவின் புத்தகத்தில் உள்ள உரையாடல்ல உள்ள எச்சரிப்பு. எச்சரிப்பு என்ன? யோசுவா 23:7 கவனிங்க. யோசுவா 23:7. உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற, இந்த மீதியா இருக்கின்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அது மீதமானவர்கள், அது சபையை குறிக்காதுங்க, கானான் மக்களை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும், நல்லா கவனிங்க, அந்த உரையாடல்ல யோசுவா கொடுக்கிற எச்சரிப்பு பாருங்க. வசனம் 7, உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவருடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் கொஞ்சம் மீதமாய் கானான் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோடு முதல்ல கலக்காதீங்க. அவங்களுடைய தேவர்கள் பேரை சொல்லாதீங்க. அவர்கள் தேவருடைய பேரை வச்சு ஆணையிடாதீங்க. அவர்களை சேவியாதீங்க. அவர்களை பணிந்து கொள்ளாதீங்க. அப்படின்னா அந்த மக்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய தொழுகை முறை அப்படியே உங்களுக்குள்ள வருது போல் தெரியுதா இல்லையா? அவங்களுக்குள்ள வந்திருக்குதுன்றதுக்கு ஆதார வசனம் அடுத்த அதிகாரத்துல இருக்குதுங்க, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆக 23ஆம் அதிகாரத்துல கானான் மக்களோடு கலவாதீங்க, அந்த தேவர்கள் பேரை சொல்லாதீங்க, அந்த தேவர்கள் பேரை ஆணையிடாதீங்க, அந்த தேவர்களை தொழுகை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு.
வசனம் 12 பாருங்க. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவரோடு சம்பந்தம் கலந்து, அங்க அங்க வந்து கலக்காதீங்கன்றது இங்க வார்த்தை வருது. அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உம்மிடத்திலும் உறவாடினால். எப்பா பேச்சே வச்சுக்காத. அர்த்தம் என்ன? நீ பேச்சு வச்சுட்டீங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துருவேன், உன் மாப்பிள்ளையை கொடுத்துருவேன், மாப்பிள்ளையை எடுத்துருவேன். ஆகையினால நீங்க அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் அப்ப சம்பந்தம் கலக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. 13ஆம் வசனம் பாருங்க. உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். என்னவா? உங்களுக்கு அவங்க வலையா இருப்பாங்க, கண்ணியா இருப்பாங்க, முள்ளா இருப்பாங்க. உங்க எலும்புகள் எல்லாம் விழாக்களுக்கெல்லாம் அவங்க சவுக்கா இருப்பாங்க. இப்ப நீங்க அவங்களோட பழகுனீங்கன்னா அவங்க ஒரு வலை மாறிப்பா, அந்த வலையில நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக கலக்காதீங்க, அவங்க தேவர்கள் பேரை சொல்லாதீங்க, அவங்க தேவர்களுடைய பேர்ல ஆணையிடாதீங்க, அவங்க தேவர்களுடைய பேர்ல நீங்க தொழுகை செய்யாதீங்க, வணங்காதீங்க, அவங்களோட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்காதீங்க, சம்மந்தம் கலக்காதீங்க இப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு வலையா இருப்பாங்க, உங்களுக்கு கண்ணியா இருப்பாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றத கவனிங்க. இப்ப கொஞ்சம் நிறுத்துங்க. இப்ப அந்த மக்களுக்கு யோசுவா அவருடைய மரண படுக்கைன்னு இல்ல உரையாடல்ல எச்சரிப்பு கொடுக்கிறாரா? எஸ், எச்சரிப்பு அவர் கொடுக்கறத கவனிங்க. இப்ப அந்த எச்சரிப்புல ஏன் அவர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலையை இங்க செய்யலைங்க. என்ன தெரியுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க தேவர்கள் பேரை சொல்லாதீங்க, அவங்கள கலக்காதீங்க, அவங்க உங்க வலையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன் சொல்றாருன்னா, எச்சரிப்பை கவனிங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் பக்கம் 506ங்க. புறஜாதிகளை துரத்தும் வேலையை முழுமையாக்குவதில் ஜனங்கள் பொதுவாகவே தாமதமாக இருந்தனர். அது ஏன் ஜனம் இன்னும் மீதமா இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்கணும்ன்றது கட்டாயம் எல்லாம் கிடையாது, தலைவிதியெல்லாம் கிடையாது. விரட்டாம கொஞ்சம் பேரை வச்சுட்டான். என் ஃப்ரெண்டு நல்லா பழகிட்டான், இவன் கொஞ்சம் சத்தியத்தை கேட்கறான், அதனால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருக்கிறாங்க. துரத்த மாட்டேன்றாங்க, அழிக்க வேண்டாம், துரத்த மாட்டேன்றாங்க. கோத்திரங்கள் தங்கள் சுதந்திர வீதத்திற்கு திரும்ப சென்றனர். அவங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. படையும் கலைந்து போனது. கோத்திரங்கள் 2 கோத்திரம் அங்க போய் செட்டில் ஆயிடுச்சு. 9 கோத்திரம் வந்து படைய கூட்டுறதே பெரிய பாடு. மீண்டும் யுத்தத்தை புதுப்பிப்பது நடக்கக்கூடாத சந்தேகமும் கடினமான காரியமாய் பார்க்கப்பட்டது. திரும்பவும் எல்லாம் ஒண்ணு கூடி அவங்கள வர சொல்லி இவங்கள வர சொல்லி, அவங்கெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, பெரிய விஷயம் இல்லை, பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், அவன் அங்கேயே இருக்கட்டும், பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் இப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆயிருச்சு? சம்பந்தம் கலக்க ஆரம்பிக்கிறாங்க போல தெரியுது. அவர்கள் தேவர்கள் இவங்க நாக்குல உச்சரிக்கிறாங்க போல் தெரியுது. அவர்கள் தேவனுடைய பேரை உச்சரிப்பது தப்பா? என்ன, ஒருத்தர் பேர் முருகன், முருகன் பேரை சொல்றது தப்பா? சரிங்களா? ஆனா அன்னைக்கு முருகன் அப்படின்ற பேரை எதற்காக சொல்லி இருக்கிறாங்க? ஒருத்தர் தெரு பேர் வருதுங்க, இன்னொரு மதத்தினுடைய அவங்களுடைய தெய்வத்தினுடைய பேர். அப்ப அந்த தெரு பேரை சொன்னாலே அந்த சாமி பேரை சொன்ன மாதிரி, அப்ப தெரு பேரை சொல்லக்கூடாதா? அப்படின்னா நீங்க ஷாத்ராக்குன்ற வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? டயானான்ற வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? அப்பல்லோன்ற வார்த்தை எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாங்க பாருங்க, அன்றாட வாழ்க்கையில நம்ம யூஸ் பண்ற பேருங்க. சரிங்களா? அப்ப சொல்லவே கூடாதா? எப்படி இந்திய நாட்டில் வாழ்றது? ஒவ்வொரு தெருவும் எந்த பேர்ல இருக்குது? சுப்பிரமணியன்ற பேரை எப்படிங்க சொல்லுவீங்க? சரிங்களா? எத்தனை எத்தனை கிறிஸ்தவனுடைய பேரு, அதெல்லாம் ரோம் நாட்டு தெய்வத்தினுடைய பேரா இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? அப்ப நோக்கம் என்ன? அந்த பேரை தொழுகைக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அவங்க அந்த பேரோட சம்பந்தம் கலந்துட்டாங்க. அந்த தெய்வம் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால சொல்றாங்க. இப்ப அதன் பேர்ல ஆணையிடுறாங்க. இப்ப அந்த தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போயிட்டார்கள். கொஞ்சம் வேலையை செய்யல, சோம்பேறியா போயிட்டாங்க. இப்ப அவங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆகையினாலதான் சம்பந்தம் கலக்காத, அவங்க பேரை சொல்லாத, அவங்க பேர்ல ஆணையிடாத, இப்படி எல்லாம் சொல்ற. அவங்க உனக்கு வலையா இருப்பாங்க, கண்ணியா இருப்பாங்க, முள்ளா இருப்பாங்க, சவுக்கா இருப்பாங்க, இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி இரு. இப்ப இதே மாதிரி ஒரு எச்சரிப்பு புதிய ஏற்பாட்டிலையும் பவுலார் கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? ஞாபகத்துல இருக்குதா? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 கொரிந்தியர் 6 வசனம் பாருங்க, 14 பாருங்க. ரொம்ப அழகான வாக்கியங்க. இதே எச்சரிப்பு பவுலும் சொல்றார். 2 கொரிந்தியர் 6:14 பாருங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்தவுக்கும் வேர்களுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசிகளுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அப்ப அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப அந்த பிணைப்பு அவிசுவாசியோடு வர வேண்டாம் அப்படின்றார். இப்ப தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்ப உனக்கும் அவிசுவாசிக்கு சம்பந்தம் எதுப்பா? உனக்கும் விக்கிரகத்துக்கு சம்பந்தம் எதுப்பா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்களும் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீ பிரிஞ்சு வா அப்படின்றார். அசுத்தமானதை தொடாத அப்படின்றார். என்ன? அவனோட சம்பந்தம் கலக்காதப்பா, அவனை விட்டுரு, அவனை நேசி, அவனை விட்டுரு, அவனோட உறவடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றார். சரி, ஒரு கேள்வி வருது. ஒரு நபர், கணவன் விசுவாசியா இருக்கிறாரு, மனைவி அவ்விசுவாசியா இருக்கிறாங்க. இந்த வசனத்தின் அடிப்படையிலே பிரிந்து வந்துடலாமா? புரியுதா? பிரிஞ்சு வந்துடலாமா? நல்லாதான் இருந்தாங்க, பெல்ட் அடிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப தேவனுடைய வார்த்தை பிரிஞ்சு வரணும்னு சொல்லுது. பிரிஞ்சிடலாமா அப்படின்னா வாங்க 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 12 பாருங்க. 1 கொரிந்தியர் 7:12. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியாய் இருந்தும் அவனுடனே வாசமாயிருக்க அவளுக்கு சம்பந்தம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். கணவன் விசுவாசி, மனைவி அவ்விசுவாசி. அவ்விசுவாசியா இருக்கிறா, அவ அவ்விசுவாசத்தை விடணும்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லை. ஆனா கணவனோடு இருக்கணும்னு மனசு இருக்குது. கணவனோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவ்விசுவாசிக்கு மனசு இருந்தா அனுப்பிடலாமா? இருக்கணுமா? அனுப்பக்கூடாது. தள்ளிவிடாது இருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடைய வாசமாயிருக்கிற அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாது இருக்க கடவுள். அதே போல புருஷன், ஹஸ்பண்ட், அவர் அவிசுவாசியா இருக்கிறாரு, மனைவியோ விசுவாசியா இருக்கிறாங்க. இப்ப மனைவி டிவோர்ஸ் கொடுத்துடலாமா? கொடுக்க கூடாது. எண்ணத்தினால் எனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. ஆகையால் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாய் இருக்கும்படியே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அவங்க அவ்விசுவாசி அப்படின்ற விஷயத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிடலாமா? பிரியக்கூடாதுங்க. ஒருவேளை அவ்விசுவாசி அவனுக்கு அவளுக்கு கூடி இருப்பதற்கு விருப்பம் இல்லைன்னா போட்டோம். ஆனா நீ டிவோர்ஸ் நம்ப கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி, விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசி அவன் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? சரிங்களா? அப்ப யோசுவா மரண படுக்கையில இருக்கும் பொழுது அவர் ஒரு ஒரு உரையாடல செய்யறாரு. ஒரு எச்சரிப்பு இருக்குது. எச்சரிப்பு என்ன? அந்நிய ஜனத்தோட நீ கலந்துக்காத, சம்பந்தம் கலக்காத. அதான் விஷயம். நீ பேசலாம், பழகலாம், சிரிக்கலாம், என்ன என்ன அழுகலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா சம்பந்தம் கலந்துராதியா, அவங்களுடைய தத்துவத்தை உள்வாங்கிறாதியா. என்ன உன்னுடைய
தெய்வத்தினுடைய அன்பை நீ காண்பி. உன்னுடைய தெய்வத்தினுடைய அன்பை நீ சொல்லு. அவங்கள கட்டாயப்படுத்தாத. விரும்புனாங்கன்னா சொல்லு. உன் வாழ்க்கை மூலமா காண்பி. அன்ப போய் சொல்லு. ஆனா, அவங்களுடைய தவறான கொள்கைகள நீ எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவங்கள்ட்ட நல்லது இருந்தா தாராளமா எடுத்துக்கலாம். ஆனா, தப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்ப இதிலிருந்து கத்துக்கிற பாடம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் உப்பா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் உப்பா இருக்கணும். ஆனா, அவங்க எப்படி இருக்கக்கூடாது? அவங்க உலகத்தார போல இருக்கக்கூடாது. உலகத்துக்குள்ள போய் எந்த நோக்கத்திற்காக போறோமோ அந்த நோக்கத்தோட நம்ம போகணும். கொஞ்சம் யோசிங்க. ஒரு கணவர் வேலைக்கு போகிறார். ஒரு மனைவி வேலைக்கு போறாங்க. உலகம் தானே. அப்ப அந்த உலகத்துக்கு போகும்போது மிக ஜாக்கிரதையாக போறீங்களா? இந்த யோசுவாவுடைய அந்த எச்சரிப்பு உங்களுக்குள்ள உயிரோட்டமா இருக்குதா? நம்ப அவங்க மத்தியில சத்தியத்த சொல்லப் போறோம். ஏசப்பாவுடைய அன்ப நம்ம காமிக்க போறோம். அந்த நோக்கத்தோட தான் போறோமா? அல்லது அவங்களோட போய் பின்னி பிணைஞ்சிட்டோமா? பாருங்க, நம்ப அவிசுவாசி ஆயிட்டோமா? என்ன? அவங்கள தெய்வத்திட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக, தெய்வத்தினுடைய அன்புட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக மட்டும் தாங்க நம்ம போறோம். ஆனா, தேவனோட அவங்க உறவு இல்ல. ஆனா என்னோட நல்லா இருக்கிறாங்களா? ஆனா தெய்வத்த புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களா? யோசிங்க. என்ன? அப்ப நம்ம எதற்காக உலகத்திற்குள்ள போறோம் என்பது ஒரு கணவனுக்கு புரிஞ்சிருந்ததா? ஒரு மனைவிக்கு புரிஞ்சிருந்ததா? பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கும், கல்லூரிக்கும், வேலை பார்க்கும் தளத்துக்கும் போகும் பொழுது, அவங்களுக்கு இந்த பாடத்த சொல்லித் தர்றீங்களா? நீ ஏசப்பாவுடைய அன்ப காட்டுறதுக்காக தான் போணும். நன்மை செய்வதற்காக சுற்றித் திரியணும். அவங்களுடைய ஆடை, அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய பேச்சுவார்த்தை, அவங்க எப்படி செல்போனை யூஸ் பண்றாங்களோ, அந்த மாரி செல்போனை யூஸ் பண்றது, இதெல்லாம் கத்துக்க கூடாது. அப்படின்றது தெளிவா இருக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? யோசுவா 110 வயசுல என்ன விஷயத்த அட்ரஸ் பண்றாரு? முதல்ல கவனிச்சீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய பிள்ளைகள் மாற ஆரம்பிக்கிறாங்க. அவரு, "ஏசப்பா, நான் வந்துட்டேன்பா. இனி வேற யாராவது பார்த்துக்கட்டும். சரிங்களா? நெறைய பேர் இருக்கிறாங்க." அப்படிலாம் இல்லங்க. "வாப்பா, பேசணும்னு" சொல்லிட்டு சபையாரெல்லாம் கூட்டுறாரு. என்ன? அடுத்தது, "அப்பா, நீங்க சம்பந்தம் கலக்காதீங்க. அந்த தெய்வத்தினுடைய பேர சொல்லாதீங்க. என்ன? நீங்க அவங்களோட நெருங்கிராதீங்க. ஆனா அன்பு காட்டுங்க." அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த 110 வயசு உள்ள அந்த தாத்தா எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறாரு? சரி. அப்ப யோசுவா என்னுடைய மரண படுக்கை உரையாடல்ல உள்ள நோக்கத்த புரிஞ்சுக்கிட்டோம். அதுல உள்ள எச்சரிப்ப புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப 3வது ஒரு விஷயம் படிப்பான்னு சொன்னேன். யோசுவாவின் உரையாடல்ல உள்ள தேவனுடைய நீதி. கொஞ்சம் கோபம் கொஞ்சம் வருது பாருங்களேன். இப்ப நீங்க சம்பந்தம் கலக்காதீங்க. அவங்கள போய் தொழுகை செய்யாதீங்க. அவங்களும் கண்ணியா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த வார்த்தைகள ஒருவேளை சில ஜனம் கேட்கல. என்ன ஆகும்? அதையும் உரையாடல்ல சொல்லி வச்சுக்கிறாருங்க. யோசுவா 23 14, 15, 16 பாருங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லோரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்ல வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்களுக்கு முழு முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. திரும்ப திரும்ப இந்த வார்த்தை. ஒரு வார்த்தை கூட தவறி போகல. தேவன் நம்பத்தகுந்தவர். தேவன் உண்மை உள்ளவர். அவர் எதை சொன்னாரோ, எதை வாக்தம் பண்ணாரோ, அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். எல்லாரையும் விரட்டி உங்களுக்கு குடுப்பேன்னு சொன்னா குடுத்துட்டாருப்பா. என்ன? இப்பொழுதும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோடே சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ, என்னவா நல்வார்த்தைகள் எப்படி நிறைவேறிற்றோ, ட்விஸ்ட் பாருங்க. எப்படி நிறைவேற்றோ அப்படியே உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் நிர்மூலமாக மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல் தேசத்தில் இருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான். எப்படி அவருடைய நல் வார்த்தைகள் நிறைவேறிற்றோ
அதே போல அவருடைய கோபம் உங்க மேல பற்றி எரியும், நீங்க நாசமாயிடுவீங்க அப்படின்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க நாசமாயிருவீங்க அப்படின்றார். வசனம் 12 பாருங்க. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவருடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார் என்று நிச்சயமாய் அறியுங்கள். எப்ப வலையா மாறுறாங்க, எப்ப கண்ணியா மாறாங்க? நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யாம அவங்களுடைய தத்துவத்தெல்லாம் நீங்க உள்வாங்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்ணியா மாறிடுவாங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்ப உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஒரு எச்சரிப்பு. எப்படி நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிற்றோ, நீங்க நம்புனீங்கன்னா எப்படி அந்த நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுமோ. ஆனா நீங்க நம்பல, சொல்ல வேண்டிய எச்சரிப்பை நீங்க கேட்கல, சொன்ன எச்சரிப்பு நீங்க கேட்கல அப்படின்னா ஆண்டவருடைய கோபமும் பற்றி எறும், இந்த வார்த்தை நிறைவேறிடும், நீங்க அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாருங்க. எப்படிப்பட்ட எச்சரிப்பு இது? சரிங்களா? இப்ப இதை குறிச்சு தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க கவனிங்க பாருங்க. ஓகே, முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் பக்கம் 507ங்க. நிபந்தனைகளுக்கு இணங்கி போன வரையிலும் தேவன் உண்மையாக அவர்களுக்கான தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வந்தார் என்பதற்கு அவர்களையே சாட்சியாக வைத்து யோசுவா ஜனங்களிடம் மன்றாடினான். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்திலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்று, அவர்கள் ஒரு வார்த்தை தவறி போக என்றான். ஆண்டவர் தமது வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினதை போலவே தம்முடைய பயமுறுத்தல்களையும் நிறைவேற்றுவார் என்று அவன் அறிவித்தான். எவ்வளவு அழகான எச்சரிப்பு! தேவன் உண்மை உள்ளவர், நம்ப தகுந்தவர், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வல்லவர். அதே தேவன் அவரு நீதி உள்ளவர், அவர் கோபப்படுவாரு. என்ன, அவரு கோபம் நீதியான ஒரு கோபம். நீ அவருடைய வாக்க உள்ளபடி கேட்கல அப்படின்னா உனக்கும் கானானியருக்கும் வித்தியாசம் இல்லை. ஏதோ ஆண்டவர் ஏதோ ஜாதி பார்ப்பதில்லை, ஆண்டவர் கோத்திரம் பார்ப்பதில்லை, ஆண்டவர் மதம் பார்ப்பதில்லை, ஆண்டவர் குணத்தை பார்க்கிறார். எவனுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறாரோ அங்க அநேக அடிகளை அடிப்பார். அப்ப ஆண்டவருக்கு அதெல்லாம் இல்லை. இந்த குணம் இல்லையா, அவனுக்கு என்ன பலனோ அதே பலன் தான் உனக்கு. அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் ரொம்ப பலன் அதிகமான அடி உனக்கு விழும். அப்ப யோசிச்சு பாருங்க, யோசுவா கொடுத்த அந்த எச்சரிப்புல ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறத கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அப்படின்றாரு. இங்க ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தீர்க்கதரிசி சொல்றாங்க. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் பக்கம் 507. தேவன் அவருடைய மக்கள் மேல் இருக்கும் அன்பு மிகவும் பெரியதாக இருப்பதினால் அவர்கள் மேல் இருக்கும் பாவத்தை அவர் மன்னிப்பார் என்கிற நம்ப தகுந்த கோட்பாடினால் சாத்தான் அநேகரை வஞ்சிக்கிறான். என்னவா? ஆண்டவர் ரொம்ப அன்பு செலுத்துறாருப்பா, அதனால உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவார்ப்பா. எந்த பாவத்தை மன்னிப்பார், எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார்? கொஞ்சம் தீர்க்கதரிசி பேச விடுங்க சொல்லுவோம். ஆண்டவர் ரொம்ப அன்பு, நீங்க கேட்காமலே மன்னிச்சிருவார். இது சாத்தானினுடைய வஞ்சனை. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற பயமுறுத்தல்கள் தம்முடைய சன்மார்க்க அரசாங்கத்தில் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக கொடுக்கப்பட்டிருப்பதினால் அவைகள் ஒருபோதும் மெய்யாகவே நிறைவேறாது என்று அவன் எடுத்து காட்டுகிறான். என்ன பாருங்க, அவர் சும்மா மிரட்டுவாருங்க, அவ்வளவுதான், அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார் என்று அவன் எடுத்து காட்டுகிறான். பாருங்க, இங்க அடிக்கிறேன்னு சொன்னார், அடிச்சாரா? அடிக்கல. பாத்தீங்களா? ஆண்டவர் அன்புள்ளவருங்க, அதெல்லாம் அடிக்க மாட்டார், அது அவர் குணமே கிடையாது. ஆனால் நம்முடைய சிருஷ்டிகளோடு நடந்து கொள்வதில் பாவத்தை அதன் உண்மையான குணத்தில் வெளிக்காட்டுவதன் மூலம் அதனுடைய நிச்சயமான விளைவு துன்பமும் மரணமே என்று விளக்கி காட்டுவதன் மூலம் தேவனின் நீதியான கொள்கைகளை பராமரித்திருக்கிறார். பாவத்திற்கான விளைவு, பாவம் ஏற்படுத்தின துன்பம் எல்லாத்தையும் விளக்கி காமிச்சுக்கிறாராம்.
நிபந்தனை இல்லாத மன்னிப்பு ஒருபோதும் இருந்தது இல்லை. அன்கண்டிஷனல் லவ் இருக்கு, அன்கண்டிஷனல் பாடன்றது ஒண்ணும் கிடையாது, ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை. அப்படிப்பட்ட மன்னிப்பு தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திபாரமாக இருக்கிற நீதியின் கொள்கைகளை கைவிடுவதையே காண்பிக்கும். நீ மனம் திரும்பினாலும் அவர் மன்னிச்சிருவாரு, மனம் திரும்பாம போனாலும் மன்னிச்சிருவாருன்னா தேவனுடைய நீதி அதை அழிச்சிரும். அது விழுந்து போகாத பிரபஞ்சத்தை பீதியில் நிரப்பும். என்னடா அது, தேவன் இப்படி அவன் மனம் திரும்பவே இல்லை, அவனை போய் மன்னிக்கிறாரே அப்படின்ட்டு. சரிங்களா? பாவத்தின் விளைவுகளை தேவன் உண்மையாகவே சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த எச்சரிப்புகள் உண்மையாக அல்ல என்றால் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதில் நாம் எப்படி நிச்சயமாக இருக்க முடியும்? நீதியை அப்புறப்படுத்துகிற, நல்லா கவனிங்க, நீதியை அப்புறப்படுத்துகிற கருணை கருணை அல்ல, அது பலவீனம். கருணை நீதிய தூக்கி பிடிக்கணும் பாருங்க. ஆனால் அந்த கருணை நீதியை விட்டுருச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவன் உண்மையிலே அவன் சரண்டர் பண்றானா, உண்மையிலே பாவத்தை வெறுக்கிறானா, வெறுத்தாலும் வெறுக்காட்டாலும் பரவாயில்ல மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பாருன்னு சொன்னா அவர் நீதி உள்ளவர் அல்ல. அவனை நேசிக்கிறார், அவனை அழிக்க விரும்பல. அவனுக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் அவனுக்கு எப்ப பாவ மன்னிப்பு? பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடு எவனோ அவன் இரக்கம் பெறுவான். எப்ப இரக்கம்? அறிக்கை செஞ்சா, விட்டா தான் அவனுக்கு மன்னிப்பு. ஆக அப்ப பாருங்க, யோசுவாவின் உரையாடல்ல உள்ள நோக்கத்தை புரிஞ்சிருச்சா? யோசுவாவின் உரையாடல்ல உள்ள எச்சரிப்பு புரிஞ்சுச்சா? யோசுவாவின் உரையாடல் உள்ள நீதி புரிஞ்சுச்சா? நீ தப்பு செஞ்சன்னா உனக்கும் கானானியனுக்கும் வித்தியாசம் இல்லை, இதுதான் தேவனுடைய நீதி. அப்ப தேவன் அவர் பார்ஷியாலிட்டி கிடையாது, எல்லாரையும் சமமா தான் பார்க்கிறாரு. அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நீதியானவைகள். புரியுதா? ஆண்டவர் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் செயல்படுறாரு. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு செயல்படுகிறதை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? ஆக கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கானானினுடைய உலகத்தினுடைய பழக்க வழக்கெல்லாம் வருது என்பதை யோசுவாவை போல பார்க்கிறீங்களா? அதை எதிர்க்கிறீங்களா? என்ன, உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நமக்குள்ளாக அது வருகிறது. நம்ம உலகத்தோடு உலகமாக நம்ம சேர்ந்து இருக்கிறோமா, அல்லது நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சோமா? நீங்க நன்மை செய்யலன்னு சொன்னா தீமை வாசப்படியில படுத்திருக்கோங்க. நம்ம இந்த உலகத்தாருக்கு நம்ம செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யறோமா? எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறோம் இத்தனை வருஷமா? அது புரிஞ்சு செயல்படுறோமா? இல்ல, நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம செய்யல அப்படின்னா அவங்க அழிவது போலவே நாமும் அழிவோம் என்பது நிச்சயம். 4வது, கடைசியில யோசுவா ஒரு அழைப்பும் கொடுக்கிறார். யோசுவா 23:8 பாருங்க. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். Cleave unto the Lord. என்ன, நீங்க போய் தேவனோடு நெருக்கமா இருங்க, தேவனோடு சம்பந்தம் கலங்க, தேவனோடு ரொம்ப க்ளோஸா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நிபந்தனைகளுக்கு இணங்கி போன வரையிலும் தேவன் உண்மையாக அவர்களுக்கான தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி வந்தார் என்பதற்கு அவர்களே சாட்சியாக வைத்து யோசுவா ஜனங்களிடம் மன்றாடினார். மன்றாடுதல், நீங்க தயவு செஞ்சு தேவனோடு இணங்கி போங்கப்பா. எங்க இணங்கிட்டீங்க? மக்களோட இணங்கிட்டீங்க, மக்களோட சம்பந்தம் கலந்துட்டீங்க, அவங்க தெய்வத்தோடு சம்பந்தம் கலந்துட்டீங்க. ஆகையினால செய்ய வேண்டிய வேலையை செய்யலப்பா. நீங்க உண்மையிலே அந்த ஜனத்துக்கு தீமை தான் செய்றீங்க, அந்த ஜனம் உங்களுக்கு தீமை தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி போவீங்கன்னு சொன்னா அவங்கள அழிச்ச மாதிரி உங்களை இந்த தேசத்துல இருந்து அழிச்சு போடுவார் ஆண்டவர். ஆகையினால அழைப்பென்ன? கெஞ்சுறான். 110 வயசுல அந்த தாத்தா கெஞ்சுறாரு, வயதான ஊழியக்காரர் கெஞ்சுறாரு, மன்றாடுறாரு. அவங்கள மட்டுமல்ல, அதே யோசுவா அந்த மக்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் ஏன்ட்டையும் கெஞ்சுறாரு, மன்றாடுறாரு. தயவு செஞ்சு தேவன்கிட்ட நெருங்குங்க. Cleave unto the Lord. நெருங்குங்க. மேலோட்டமான ஒரு உறவுக்குள்ள இருக்காதீங்க, இன்னும் அதிகமாக தேவனோடு நெருங்குங்க. உலகத்தோடு நெருங்காதீங்க, சம்பந்தம் கலக்காதீங்க. அவங்களோட நம்ம சம்பந்தம் கலக்க வேண்டாம், அவங்க வேற நம்ம வேற, நம்ம உப்பா இருப்போம் என்று சொல்லி
அங்க சொல்றாருங்க. அவங்களுக்கு மட்டுமல்ல, கடைசி நாட்கள்ல நமக்கும் சொல்றாரு. அப்ப ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க. ஆக தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை சாராள் நம்பினால் அவள் கர்வம் தரித்தாள். தேவன் உண்மை உள்ளவர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்லுது, சோதனை தாங்கவும் சோதனையை தப்பித்துக் கொள்ளும்படி போக்க உண்டாக்குவார். என்ன, உங்களுக்கு தலைக்கு மேல ஒரு பாரம் கிடையாது. நீங்க இதை நம்பலாம். உனக்கு உரிய பாரம் எல்லாம் தாங்கக்கூடிய பாரம் தான். தேவன் உண்மை உள்ளவர். ஆக யோசுவா என்ன சொல்றாரு? ஆண்டவர் உனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அந்த வேலைக்கு செய்யி. அதை விட்டுட்டு நீ ஏன் ஜனத்தோட இணங்கி போற? ஜனத்தினுடைய தேவர்களையும் தெரிந்து கொள்ற. இப்படியே போவினா நீ அழிஞ்சு போயிருவப்பா. நீ அழிஞ்சு போகக்கூடாது. நீனும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆண்டவர் தான் விரும்புறாரு அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு புரியுதா? கடைசி நாட்களையும் தேவன் பரம கானானை நமக்காக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய சொற்ப காலத்துல நீங்க உலகத்தை போல மாறிட்டீங்களா? உலகத்தின் பழக்க வழக்கங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்துருச்சா? உலகத்தை போல பேசுறது, உலகத்தை போல சிரிக்கிறது, உலகத்தை போல டைமை செலவு பண்றது, அப்படிதான் இருக்கிறோமா? இந்த பாடம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக மாறட்டும். லீவ், தேவனை பற்றி கொண்டிருங்கள். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, 110 வயசுல மரண படுக்கையில ஒரு மனுஷன் எப்படி பாரமா இருந்திருக்கிறான் என்பதை பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்கிறது ஐயா. தேவரீர் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. உலகத்தாரோடு உலகமாக நாங்கள் போகாதபடி எங்கெங்கெல்லாம் எங்களுக்குள்ள, எங்க குடும்பத்துக்குள்ள, எங்க சபைக்குள்ள எப்படியெல்லாம் சாத்தான் உலகம் வந்திருக்கு என்பதை பார்க்கக்கூடிய கண்களை தாங்க. அதெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய அதிமுக்கியமான வேலையை செய்து முடிக்க பலன் தாங்க சுவாமி. யோசுவாவினுடைய இந்த பாரத்தை வாழ்க்கையை தாங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.